திருமூலர் ஐயா வந்து 362 வருஷம் உயிரோட வாழ்ந்து நிறைய மருத்துவத்தை பற்றி நாட்டு மக்களுக்கு கொடுத்துட்டு போனார். ஏன் நம்ம இருக்கணும் 18 வயசுல சாகலாம்னாக்கா நமக்கு இந்த மருத்துவமே கிடைச்சிருக்காரு. என்ன என்ன கோல் எதுக்கு 200 இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும்? ஏன்னா இப்ப இருக்கிற பசங்கள்லாம் இப்ப வந்தா கூட நான் போயிடுவேன் அப்படின்ற ஒரு மனநிலைமையில இருக்காங்க. நீங்க வந்து நான் 200 வருஷம் வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிருக்கீங்க. என்ன விஷயத்துக்காக? நைட்டு படுக்கணும், காலைல எந்திரிப்போமா நமக்கு தெரியாது. ஏன்னா 9 ஓட்டம் இருக்கு. எந்த ஓட்டம் வேணாலும் காத்து மிஸ் ஆகி போயிடலாம். ஆனா அந்த காத்தை நம்ம இறைவன் நமக்கு உள்ள வச்சிருக்காரு, திருப்பியும் பொழைக்க வைக்கிறாரு. சாவு ஒத்திகை தானே அது. சாவாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணும்? சேர்த்து அந்த அணுக்கள் அது பண்ணதான் அந்த பொடி. என்ன போட்டிருக்கேன்? சித்தர் கூழ் பொடி. ஓகே, இதுல வந்து ஒரு 80 வகையான மூலிகைகள் எனக்காக நானே தயார் பண்ணுது. உடம்பு சுருக்காவாது, பல்லு கொட்டாது, தலைமுடி கொட்டாது, அணுக்கள் சாகாது, நரம்பு ஸ்ட்ராங்கா இருக்கும், எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்பதான் செக் பண்ணேன். எலும்பு டெஸ்ட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க 25 வயசுக்கு மேலே சொல்லவே முடியாது, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குனாங்க. அது காரணம் இந்த பொடி தான். இது நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, நான் 1 கோடி கொடுத்துட்றேன், 5 கோடி கொடுத்துட்றாங்க, இதை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் அதை சொல்ல மாட்டேன்ட்டேன். நீங்க சொன்னீங்களா 200 வயசு வாழ்ந்து என்ன பண்ண போறீங்க நீங்களா? ஆண்மை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. என்கிட்ட இப்போ இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு ஆண்மைக்குன்னு வர்றவங்க கிட்டத்தட்ட ஒரு 20-30% வராங்க. சின்ன பசங்களாம் வராங்க. இந்த வயசு 70 வயசு காலைல 3 மணிக்கு எழுந்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. டாக்டர் கலைஞர் ஐயா எழுந்திருச்சார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அது மாதிரி எழுந்திருச்சார். அதுக்கப்புறம் யார் எழுந்திருக்கிறான்னு தெரியாது, நான் எழுந்திருக்கேன். இப்போ இந்த மூலிகை எல்லாம் நீங்க தயார் பண்றீங்க, எவ்வளவு இதுக்கு பட்ஜெட் நீங்க போடுறீங்க? எவ்வளவு காஸ்ட்? எனக்கு 1 வருஷம் வரும். ஏன்னா அதுல எந்த கெட்ட இதுவும் பூச்சி வராது, அதுல பூச்சியே வராது, அதுக்கான மருந்து, வண்டு வராது, வண்டுக்கான மருந்து எல்லாமே அதுல இருக்கு. போகர் ஐயா, திருமூல ஐயாலாம் இவங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சொல்லி எனக்கு ஒன்னொன்னா சொல்லி நான் நோட் பண்ணி இப்போ இன்னொரு 10 சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட பேசுறாங்களா? ஆமா. இங்க வீட்லயா? ஆமா. எப்படி அது நடக்குது? எங்க வீட்டுக்குள்ள வரும்போது உங்களுக்கு என்ன வாசனை தெரிஞ்சா? வரும்போதே ஒரு நல்ல ஒரு ஆரா இருந்துச்சு சார், ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் இருந்துச்சு. அதான், ஏன்னா அவங்க இருந்தா மட்டும்தான் அந்த வாசனை வரும். அவங்க வந்து நடந்துகிட்டு தான் இருப்பாங்க. என் கட்டிலுக்கிட்ட வந்து ஒருத்தவங்க படுப்பாங்க. நான் கட்டில் பக்கத்துல தண்ணி வச்சுப்பேன், தண்ணி சாப்பிட்டுப்பாங்க. இப்ப போனா பாக்கலாமா? நிச்சயமா பார்க்கலாம். இது எத்தனை வருஷமா உங்களுக்கு இந்த மாதிரி? இது இப்போ ஒரு 5 வருஷமா எனக்கு தெரியும். ஆனா அதுக்கப்புறம் தான் நான் வந்து குடும்ப வாழ்க்கையெல்லாம் நான் பண்ணல. 65 வயசு எனக்கு இருக்குமா அது தெரிஞ்சிச்சு, என் கூட யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு. அப்பதான் தண்ணி வைக்க ஆரம்பிச்சேன், தண்ணி குடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ தண்ணி வந்து ஏன்னா சில்வர் பாத்திரத்தில் வச்சா தண்ணி குறையாதுல்ல, சில்வர் பாத்திரத்தில் வைக்கணும், அது குறையுது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நான் வாழ்வேன்னா எதுக்கு வாழ்வேன்னு யாரும் கேட்கல, நீங்க தான் கேட்டீங்க ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, 200 வயசுல வாழ்ந்து என்ன பண்ண போறீங்க? ஃபீனிக்ஸ் மீடியா பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் அன்பார்ந்த வணக்கம். முதல்ல நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ நம்ம சேனல்னுடைய முதல் இன்டர்வியூவே ரொம்ப பயங்கரமா இருக்கணும், எக்ஸ்க்ளூசிவா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லெஜெண்டை தான் நம்ம வந்து மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ யாருன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஹைப் கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ நம்ம நேரடியாக வந்து அவரை மீட் பண்ணிடலாம். ஸோ வி ஹேவ் கலைமாமணி திரு ஜாகுவார் தங்கம் சார் வித் அஸ். வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கும் நம்ம ஃபீனிக்ஸ் சேனலுக்கும் ஒர்க் பண்ணுற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அதனோட நிறுவனத்தாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாம் நலமாக இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். உங்கள் எல்லாருக்கும் நான் வாழ்த்து சொல்கிற பெருமை அடைகிறேன். முதல் பேட்டி என்னோட இதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உலகம் முழுவதும் உங்களோட சேனல் வந்து ஃபீனிக்ஸ் அப்படின்னால என்ன, எதையும் அழிக்க முடியாதது அது மாதிரி அழிக்க முடியாமல் உங்கள் சேனல் வந்து பெருசாக வளரணும்னு இந்த நல்ல நேரத்தில் வேண்டிக்கிறேன். ரொம்ப 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 நன்றி சார். இட் மீன்ஸ் அ லாட் ஃபார் அஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க அழைப்பு கொடுத்ததுமே அந்த அழைப்பை ஏற்றதுக்கு ஒரு மிக்க 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 நன்றி. என்னைக்குமே வந்துட்டு நாங்க இதுக்காக நன்றியோட இருப்போம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சார், ஒரு பெரிய டவுட் இருக்கு. உங்களுக்கு என்ன வயசாகுது? வாட் இஸ் யுவர் ஏஜ்? 72 முடிஞ்சு இந்த அடுத்த நாள் நாளைக்கு வந்து 73 ஸ்டார்ட். சும்மா சொல்லாதீங்க சார், சும்மா சொல்லாதீங்க சார். என்ன சும்மா ஏன் சொல்றேன் சார்? சீரியஸா 72 மாதிரிலாம் நீங்க தெரியவே இல்ல. எல்லாரும் அதான் சொல்றாங்க. நீங்க வந்து 40 மைனஸ் மாதிரி தெரியுறீங்க. சீரியஸாவே சினிமாக்கு வந்து 52 வருஷம் ஆச்சு. அப்படியா? 1971 நான் ஸ்டேட் போஸ்ட் போர்டு இருக்கும் பாருங்க, எடுத்து நேரே இருக்காங்க, அங்க வெளியே இருக்கு. ஓகே ஓகே. ஸ்டேட் போஸ்ட் 71லயே. நான் சினிமாக்கு வந்து 52 வருஷம் ஆயிடுச்சு. இல்ல, நாங்க வந்து பார்த்தோம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் 1954 னு போட்டு இருந்துச்சு. 53ங்களா? 1953 னு போட்டு இருந்துச்சு. என்னன்னா 54னு ஸ்கூல்ல எழுதி இருக்காங்க. ஓகே. எங்க ஊர் கிராமம் இல்லையா, அந்த காது எட்டினா தான் ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. அப்ப நான் குள்ளமா தான் காது எட்டலையா, அதனால ஒரு வருஷத்தை தள்ளி தான் ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க. அப்போ அந்த வருஷம் தான் ஒரு 54 வரும். ஆக்சுவலா பிறந்தது 53.
சரி, எங்களுக்கு வந்து நம்பணும் அப்படின்னு தோணல. பட் இருந்தாலும் நம்புறோம். அதானே உண்மை. பட் ஆனா ஒரு சைட்ல எந்த ஆங்கிள் பார்த்தாலும் நீங்க 72 மாரி சீரியஸா தெரியவே இல்ல சார். சோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். 100 வயசானாலும் இப்படிதான் இருப்பேன். நீங்க 200 வயசு வரைக்கும் நான் இருப்பேன்னு வேற சொல்லியிருக்கீங்க இல்லையா? 100 வயசுல இதே ஸ்பீடோட இதே மாதிரி ஃபைட் பண்ணுவேன். இதே மாதிரி பண்ணுவேன். 200 வயசுல அதான் பண்ணுவேன். சரி, இந்த 200 வயசு வரைக்கும் நான் இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. என்ன கோல்? எதுக்கு 200 இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும்? ஏன்னா இப்ப இருக்கிற பசங்கள்லாம், இப்ப வந்தா கூட நான் போயிடுவேன் அப்படின்ற ஒரு மனநிலைமையில இருக்காங்க. நீங்க வந்து நான் 200 வருஷம் வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கீங்க. என்ன விஷயத்துக்காக? திருமூலர் ஐயா வந்து 362 வருஷம் உயிரோட வாழ்ந்து நிறைய மருத்துவத்தை பற்றி நாட்டு மக்களுக்கு கொடுத்துட்டு போனாரு. ஏன் நம்ம இருக்கணும்? 18 வயசுல சாகலாம்னாக்கா நமக்கு இந்த மருத்துவமே கிடைச்சிருக்காது. ஐயா போகர் ஐயா அதே மாதிரி தான். இன்னைக்கு வந்து பழனியில வந்து சிலை செஞ்சது மட்டும் இல்லாம 18 சித்தர்கள் உருவாக்குற போகர் ஐயா வந்து ரொம்ப முக்கியமானவர். நிறைய மருத்துவத்தை பற்றி சொல்லியிருக்காரு. இது மாதிரி இந்த சித்தர்கள் முழுவதுமாவே அவங்க வந்து வாழ்ந்தது அவங்களுக்காக இல்ல, மக்களுக்காக. நானும் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப வந்து நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போறோங்கிறது தான். காலைல எந்திரிக்க போறோம், பல்லு விளக்க போறோம், குளிக்க போறோம், எக்ஸசைஸ் பண்ணுவோம், சாப்பிடுறோம், மத்தியானம் சாப்பிடுவோம், நைட்டு சாப்பிடுறோம், தூங்க போறோம். திருப்பி காலைல இதான் ரெகுலர். இதுல ஒன்றும் புதிய சாதனை இல்லை. ஆனா இவங்க ஏன் பிறந்தாங்க? இவங்க என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க மக்களுக்கு? இன்னைக்கு 3600 வருஷத்துக்கு முன்னாடி திருமூலர் ஐயா பேசணும், போகர பேசணும். ஏன்னா அவங்க சாதித்த சாதனைகள் அவ்வளவு. அப்போ அந்த சாதனை நமக்கும் இருக்கலாம் இல்லையா? அதைத்தான் நினைக்கிறேன் நான். இன்னும் மருத்துவத்தை பற்றி எனக்கு நிறைய ஐயாக்கள் ஐடியா கொடுக்குறாங்க. சித்தர் பெருமான்கள் அதை வச்சு நம்ம மக்களுக்கு என்ன நல்லது பண்ண முடியும், அதுதானே வழியா. மற்றபடி ஒன்றுமே கிடையாது. சொன்ன மாதிரி இந்த இப்போ உள்ள வயசு 20 வயசுல செத்தா பரவாயில்லன்றாங்க, செத்து போயிட்டா பரவாயில்லங்கிறாங்க. ஒரு 50 வயசு ஆச்சுன்னா சுகருங்க, எதுக்கு ஊசிலாம் போட வேண்டியிருக்குதுங்க, பேசாம இறைவன் எடுத்துட்டு போக மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு வந்து யாரெல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்களா? 850 கோடி பேர் மக்கள் உலகத்துல, 850 பேர் அப்படி இருப்பாங்களான்னு நினைக்க முடியாதுல்ல. நான் ஒருத்தன் அப்படி இருக்கிறேன். 200 விஷயம் இருப்பேன். அதுல நிறைய சாதனை பண்ணுவேன். நிறையா வந்து மருத்துவத்தை பற்றி நானே சித்தரையா சொல்ல நான் அதை எழுதி வச்சிருக்கேன் நோட்டில், புக்கு போட போகிறேன். ஸோ அது மாதிரி நிறையா போட போகிறேன். மக்களுக்கு தேவையான எல்லாம் பண்ணுறதுக்காக உயிரோடு இருக்கலாம்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. நம்ம என்ன சாதனை பண்ண போகிறோம்? நமக்கு என்ன டெய்லி அதே வேறு தான். எழுந்தோடனே தூங்க போகிறோம், சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். வேறு என்ன ஒன்றுமே இல்லை. நினச்சி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நைட்டு படுக்கணும், காலையில் எந்திரிப்போமா நமக்கு தெரியாது. ஏன்னா 9 ஓட்டம் இருக்குது. எந்த ஓட்டம் வேணாலும் காற்று மிஸ் ஆகி போயிடலாம். ஆனால் அந்த காற்றை நம்ம இறைவன் நமக்கு உள்ளே வச்சிருக்காரு. திருப்பியும் பொழைக்க வைக்கிறாரு, திருப்பியும் தூங்குறோம். சாவு ஒத்திகை தானே அது. அந்த இருந்தாலும் வந்து நமக்கு வந்து எந்திரிக்கும் போது தான் நமக்கு ஒரு இதாக இருக்கும். ஆஹா பரவாயில்ல, கடவுள் நம்மளை அன்னைக்கு பொழைக்க வச்சிட்டாரு அப்படின்னு நினைப்போம். அது அணுக்கள் வந்து நமக்கு 40 வயசு ஆனோடனே வயசாயிடும். அணுக்கள் வந்து செத்துறாங்க. எத்தனை கோடி அணுக்கள் இருக்கு தெரியுமா? 40 லட்சம் கோடி அணுக்கள் இருக்கு ஒரு மனுஷனோட உடம்புல. ஆமா. அது வந்து இப்போ பிரதமருக்கு என்ன பாதுகாப்பு, சிஎம்க்கு என்ன பாதுகாப்பு, கவர்னருக்கு என்ன பாதுகாப்பு, மினிஸ்டருக்குலாம் என்ன பாதுகாப்பு, அந்த மாதிரி நமக்கு தலைக்கு அது வந்து ஸ்பெஷல் இது இருக்குது. தலைக்கு மூளையை சுற்றி, அது மாதிரி ஹார்ட்டுக்கு, எல்லா இடத்துக்கும், தொப்புள்ள இருக்கட்டும், எல்லா இடத்துக்கும் அது வந்து தனித்தனியாக ஒரு அணுக்கள் இருக்குது. அந்த அணுக்கள் ஏஜ் ஆகும்போது வந்து சாக ஆரம்பிக்கும். தோல் சுருங்குறது, முடி கொட்டுறது, பல்லு கொட்டுறது, இதெல்லாம் நடக்கும். இதை வந்து நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து சித்தர் சொல்லிட்டார். அதுக்கான தான் அந்த பொடிகள் நான் தயார் பண்ணேன். தயார் பண்ணி அந்த இது சாவாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அந்த அணுக்கள், அது பண்ணதான் அந்த பொடி. அதனால இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த தம்பி கூட சின்ன பையன், அவனுக்கு தெரியாது. ஆனால் 40 வயசா சொன்னான். நான் நேற்று ஒரு டோர்னமெண்ட் போனேன். எல்லாருமே எனக்கு சொன்னாங்க 45 வயசு 40 வயசா சொன்னாங்க. யாருமே பார்த்துருந்தா கூட அதை சொல்லலை. பார்த்துருப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இப்போ சேனல் பார்க்குறேன், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவங்க அவ்வளோதான் சார் இருக்கும், நீங்கள் போய் சொல்கிறீங்க சார் அப்படின்னு தான் சொன்னாங்க என்கிட்ட. அப்போ நான் சொன்னேன், சினிமாவுக்கு வந்து 52 வருஷம் ஆச்சு, இவ்வளோ 2000 படம் பண்ணியிருக்கேன், அப்போ எப்படிமா இருக்க முடியும் அப்படின்னா, அதுதான் சார் நாங்கள் ஆச்சரியமா இருக்குங்கிறாங்க. நான் சினிமாவில் இல்லைன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. சினிமாவில் இல்லாம நான் இதை வயசு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நம்ம ஒரு ரெக்கார்டு இருக்கு இல்லையா? அதனால நம்ப வேண்டிய கட்டாயத்துக்குள்ள வந்து ரெக்கார்டு. இந்த வருஷம் சினிமாவுக்கு வந்த ரெக்கார்டு. அப்போ எத்தனை வயசுல வந்துருப்பேன்? 22 வயசுல வந்துருப்பேன்னா இவ்வளவு வருஷம் அடேங்க பாப்போம், எல்லாரும் தெரியும் இல்லையா? ரெக்கார்டு இருக்கு. ஸோ ஃபார் எவர் யங் சார். நீங்க எத்தனை வருஷம் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நீங்க வந்து ஃபார் எவர் யங். எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா நீங்க இருக்கீங்க. இப்போ இருக்கிற என்ன மாதிரியான இளைஞர்கள் அவங்களுக்குலாம் வந்து பயங்கர, நம்மள மாதிரியான இளைஞர்களுக்கு நீங்க வந்துட்டு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ ஃபார் தட். ஸோ இப்போ பாக்குற நேயர்கள் எல்லாருமே அதிகமா கேட்கக்கூடியது, எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பம் என்னன்னா, இவ்வளோ யங்கா இருக்காரு ஜாகுவார் தங்கம் சார், இவ்வளோ சுறுசுறுப்பா இருக்காரு, எங்களுக்கு கூட அப்படி இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறோம். ஸோ அப்போ சார் வந்து காலைல எந்திரிக்கிறதுல இருந்து நைட் தூங்குற வரைக்கும் என்னெல்லாம் பண்றாருன்றத தெரிஞ்சுக்கிறதுல நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சோ என்ன சார் பண்றீங்க? உங்க டெய்லி ரொட்டீன் என்ன? காமிக்கவா? காமிக்க போறீங்களா? சூப்பர், ஐ அம் ரெடி. தம்பி அதை எடுத்துட்டு வாங்க. கார்த்திக் வாங்க. என்ன போட்டிருக்கேன்? சித்தர் கூழ் பொடி. ஓகே. இதுல வந்து ஒரு 80 வகையான மூலிகைகள் எனக்காக நானே தயார் பண்ணது. ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கே சார். ஆமா, இதுல நிறைய வேர்கள் தான். ஓகே, வேறு தான் நிறைய இருக்கும். காலையில தம்பி அதை எடுத்துட்டு வாங்க தம்பி.
இதில் வந்து ஒரு 40 வகையான பொடி. இதில் வந்து இது காலைல டிஃபனுக்காக அது சார் அப்ப அது முன்னாடி காமிச்சு. கூழ் மாதிரி. ஓ அது கூழ், இது டிஃபன். இது வந்து காலைல 5 மணிக்கு சாப்பிட்றது, இது வந்து 7 மணிக்கு சாப்பிட்றது. அதை எடுத்துட்டு வாங்க தம்பி. இது ஒரு 11 ஓ கிளாக் சாப்பிடுவோம். கலவை பொடி. ஆமாம். ஓகே. அங்கே வச்சிருங்க தம்பி. சோ என்னலாம் சார் இருக்கு அங்கே இதுல? வச்சிடலாமா? வச்சிரலாம். இந்த சித்தர் கூழ் பொடின்னு சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு 5 மணிக்கு சாப்பிடுறேன்னு சொல்றீங்க. ஆமாம். அதுல என்னலாம் இன்கிரீடியன்ஸ் இருக்கு? அது இங்கெல்லாம் கிடைக்குமா? இங்கே கிடைக்கல, ம். நிறைய இங்கே கிடைக்கல. நான் வந்து கன்னியாகுமரி, கேரளா ம். இது மாதிரி நிறைய மலைங்கள்லாம் கிடைக்குது. ஓகே. இந்த இது சொல்லி அதுக்குன்னு ஆள் வச்சிருக்கேன். நான் 20 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். இதையா? அப்ப இட்லி, தோசை, பொங்கல், பூரி அதெல்லாம் காலைல என்னைக்கே சாப்பிடுவீங்க? ஒரு வாட்டி பழைய கஞ்சிக்கு சாப்பிடுவோம். பழைய கஞ்சி வெங்காயங்கள்லாம் போட்டு சாப்பிடுவேன். ம். இட்லி பூரிலாம் என்னைக்கோ ஒரு நாள். ம். ம். அது வந்து சின்ன வயசுல கொஞ்சம் ஆசை வரும்ல, ம். இன்னைக்கு பூரி கிழங்கு சாப்பிடலாம். அதை விட பொங்கல் சாப்பிடலாம் தான் ஆசை வரும். ஏன் சொல்லுங்க? ஏன்? சினிமாவில் 52 வருஷம் பொங்கல் கொடுத்து கொடுத்து பழகி பொங்கல் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். ஆனால் பொங்கல் சாப்பிடுவேன். ம். இதெல்லாம் வந்து உடம்பு சுருக்காகாது, பல்லு கொட்டாது, தலைமுடி கொட்டாது, அணுக்கள் சாகாது, நரம்பு ஸ்ட்ராங்காக இருக்கும், எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ தான் செக் பண்ணேன் ஓகே. ஹாஸ்பிட்டலில் போய் ஆ. பாடி செக்அப் பண்ணும்போது. எலும்பு டெஸ்ட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க 25 வயசுக்கு மேலே இது சொல்லவே முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குனாங்க. அது காரணம் இந்த பொடி தான். ஸோ அதை வந்து நான் எனக்காக மட்டும் தயார் பண்ணேன். இப்போ மக்கள் நிறைய பேர் விரும்பி கேட்கறதுனால அதுக்கான லைசன்ஸ்லாம் அப்ளை பண்ணி லைசன்ஸ்லாம் வந்துருச்சு. ஓ. இப்போ அதை வந்து தை மாதம் பொதுவாக பப்ளிக்காக வந்து மக்களுக்கு ஒரு நல்லது சாப்பிடலாம் செய்யலாம். ஏன்னா இது நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, நான் 1 கோடி கொடுத்துட்றேன், 5 கோடி கொடுத்துட்றேன், அந்த இதை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் அது சொல்ல மாட்டேன்ட்டேன். ஏன்னா அது வந்து வியாபாரத்துக்கு வந்து எதுனா வேணா பண்ணிக்கலாம். இப்போ நான் அப்படி பண்ண போகிறதில்ல. பணம்ங்கிறது எனக்கு தேவையில்லை. எனக்கு ஆண்டவன் இறைவன் கொடுத்துருக்காரு, எல்லாமே கொடுத்துருக்காரு. நீங்கள் சொன்னீங்களா 200 வயசு வாழ்ந்து என்ன ஆமா. பண்ண போறீங்க நீங்களா? ஆமா. இது மாதிரி மக்களை கொடுத்து குழந்தை பிறக்காம நிறைய பேர் இருக்காங்க. ம். ஆண்மை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. என்கிட்ட இப்போ இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு ஆண்மைக்குன்னு வர்றவங்க கிட்டத்தட்ட ஒரு 20-30% வராங்க. சின்ன பசங்களாம் வராங்க. ஓகே. ஓகே. எனக்கே ஆச்சரியமா இருக்கு, என்னடா அது அப்படின்னு. அது அவங்களெல்லாம் சரி பண்ண வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை எனக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு சமூகத்தில் பிறந்திருக்கேன். இந்த சமூகத்துக்கு வந்து நான் எதனா ஒன்று நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் வந்து இந்த வயசு 70 வயசு காலைல 3 மணிக்கு எழுந்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. டாக்டர் கலைஞர் ஐயா எந்திரிச்சாரு. ஓகே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அது மாதிரி எந்திரிச்சாரு. அதுக்கப்புறம் யார் எந்திரிக்கிறான்னு தெரியாது. ஆனா நான் எழுந்திருக்கிறேன். 3 மணிக்கே உங்களுடைய ஆமா. டைம் வந்து ஸ்டார்ட் என்னோட ஆயிடும். காலையில ஸ்டார்ட் பண்ணா 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் மீலே வந்துட்டு 5 மணிக்கு அந்த கூழ் குடிச்சிடுறீங்க. ஆமா. 5 மணிக்கு வந்து சித்தர் கூழ். கொஞ்சம் தியானமும், யோகாவும் பண்ணிட்டு ம். இந்த கூழ் குடிப்பேன். ஓகே. அதுக்கப்புறமா ஒரு 7 மணிக்கு கொஞ்சம் பசிக்கும்ல, சரி. அந்த பொடி இருக்குல்ல, ஆமா. அது ஒரு டிஃபன் மாதிரியே சாப்பிடுவேன். அவ்வளோ இருக்கும். இது கூட இந்த பழம் சேர்த்துக்குவேன். வாழைப்பழம். ஆமா, வாழைப்பழம் சேர்த்துக்குவேன். தேன் சேர்த்துக்குவேன். ம். ம். அது டிஃபன் மாதிரி தான் இருக்கும். அது வந்து நல்லா இருக்கும். அது மெதுவா டிஃபன் மாதிரி தான் சாப்பிடுவேன். ஓகே. அதுக்கப்புறம் தண்டால்லாம் அடிப்பேன். ஓ. தண்டால்லாம் அடிச்சு அதுக்கப்புறம் அந்த பொடி இன்னொரு பொடி இருக்குல்ல, அது சாப்பிடுவேன். இதெல்லாம் முடிச்சுட்டு பழைய கஞ்சி சாப்பிடுவேன். காலையில இவ்வளோ சாப்பிடுவேன் நான். ஏன்னா முடியாது, நான் 3 மணிக்கு எந்திரிக்கிறேன்ல, 10 மணிக்கு எந்திரிக்கிறேன். 10 மணிக்குள்ள இவ்வளோ சாப்பிடுவேன். சாப்பிட்ட அப்புறம் நைட்டு நிறையா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன். உடம்புக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சாப்பிடுவேன். தேவையில்லாத ஒன்று கூட சாப்பிட மாட்டேன். ஓகே. ஓகே. சோ இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க. காலையில ராஜா மாரி சாப்பிடணும், மதியானம் மந்திரி மாரி சாப்பிடணும், நைட்ல வந்துட்டு பிச்சைக்காரன் மாதிரி சாப்பிடணும். பிச்சைக்கார மாரி சாப்பிடணும் அப்படின்னு ஆமா. ஒண்ணு சொல்லுவாங்க. ம். அதுக்கு கரெக்ட்டா நீங்க தான் ஃபாலோ பண்றீங்களோ? இந்த காலை உணவையே இப்ப நாங்கலாம் வந்து ஏதோ காலைல எந்திரிச்சோமா, 2 ஒரு இட்லி 4 சாப்பிட்டோம். இட்லி சாப்பிட்டோமா அப்படின்ற மாரி தான் நம்ம எல்லாரும் இருப்போம். நீங்க வந்துட்டு காலை பிரேக்ஃபாஸ்டே வந்துட்டு 4ஆ டிவைட் பண்ணி ஆமா. சாப்பிடுறீங்களே! ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். ஆமா. சோ இப்ப இந்த மூலிகைலாம் நீங்க தயார் பண்றீங்க இல்லையா? ஆமா. எவ்ளோ இதுக்கு பட்ஜெட் நீங்க போடுறீங்க? எவ்ளோ காஸ்ட் எனக்கு ஆகுது? 1 வருஷம் வரும். 1.25 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் வரும். 1.25 மேக்ஸிமம். இப்போ நானே வந்து 7 நாள் 8 நாள் நானே வேலை செய்வேன். ம். நேத்து வந்து இருந்தேன், வீடு ஃபுல்லா அதுதான் கிடந்துச்சு. ஆமா. அதனால 2, 3 இன்டர்வியூ கூட இல்லைன்னு சொன்னேன். முடியல அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வீடு ஃபுல்லா அப்படிதான் இருந்துச்சு. ஆ, எல்லாமே அது ஆ, ஆ. ரெடி பண்ணி நேத்து தான் எல்லாம் அரைச்சு செட்டில் பண்ணேன். ஒரு வருஷம் வரும் எனக்கு. அது 1 ஓகே. வருஷம் ஒண்ணும் பூச்சி பிடிக்காது, வண்டு வராது, எதுவுமே ம். வராது. ஏன்னா அதுக்கெல்லாம் அது எல்லாமே அதுல இருக்கு. எங்க ஸ்டோர் பண்ணீங்க? ஃப்ரிட்ஜ்ல எங்கேயாவது வச்சிருவீங்களா? இன்னும் தனியா இருக்குதோ உங்கள்ட்ட காமிக்கிறேன். வெளியிலயே. ஏன்னா அதுல எந்த கெட்ட இதும் பூச்சி வராது. அதுல பூச்சியே வராது. அதுக்கான மருந்து. வண்டு வராது. வண்டுக்கான மருந்து. எல்லாமே அதுல இருக்கு. நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனை சக்தியானதும் அதுல இருக்கு. இப்போ சொன்னேன்ல, ஆமா. போகர் ஐயா, திருமலை ஐயாலாம் இவங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சொல்லி எனக்கு ஒண்ணு ஒண்ணா சொல்லி நான் நோட் பண்ணி இப்போ இன்னொரு 10 சொல்லியிருக்காங்க. ஓ! அவங்கலாம் உங்ககிட்ட நேரடியா பேசுறாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல ஏற்கனவே புத்தகம் அந்த மாதிரி ஆஹ. விஷயங்கள்லாம் அவங்க எழுதியிருக்காங்கன்னு வந்து சொல்றீங்களா? பேசுறாங்க. எனக்கு வந்து காதுல கேட்கும். வந்து இது மாதிரி சொல்லுவாங்க. உங்ககிட்ட பேசுறாங்களா? ஆமா, இங்க வீட்லயா? ஆமா.
எப்படி அது சரி, நடக்குது? எங்க வீட்டுக்குள்ள வரும்போது உங்களுக்கு என்ன வாசனை தெரிஞ்சா? வரும்போதே ஒரு நல்ல ஒரு ஆரா இருந்துச்சு சார். ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் இருந்துச்சு. அதான். ஏன்னா அவங்க இருந்தா மட்டும் தான் அந்த வாசனை வரும். இல்லைன்னா வராது. நான் ஊதுபத்தி ஸ்மெல்லுன்னு நினைச்சேனே. ஊதுபத்தி கொளுத்துவோம். நீங்க அது ஊதுபத்தி ஒரு 1 மணி நேரம் இருக்குமா? 3 மணிக்கு கொளுத்துனேன். ஓகே, ஓகே. இன்னைக்கு மணி என்னாச்சு? அது வரைக்கும் இருக்காது. நீங்க நைட் வந்தாலும் அதே வாடை இருக்கும். நைட் இங்கெல்லாம் இருக்காங்க. இது ஒரு நான் இங்க எல்லாமே அ அவங்க வந்து நடந்துகிட்டு தான் இருப்பாங்க. என் கட்டிலுக்கிட்ட வந்து ஒருத்தவங்க படுப்பாங்க. நான் கட்டில் பக்கத்துல தண்ணி வச்சுப்பேன். தண்ணி சாப்பிட்டுப்பாங்க. இப்ப போனா பார்க்கலாமா? ஏதாவது நிச்சயமா பார்க்கலாம். சித்தர பார்க்கலாமா? சித்திர எப்படி பார்க்க முடியும்? என் கண்ணுக்கே தெரியலையே! இப்போ நான் எந்திரிச்சு உட்கார்ந்தோனே இந்த உணர்வு தெரியும்ல. நான் உட்காரணும். நீ கண்ண மூடி வச்சீங்கன்னா உட்கார்ந்தா தெரியும்ல. ஆமா. நான் படுத்தோனே என் கூட யாரோ படுப்பாங்க. இது எத்தன வருஷமா உங்களுக்கு இந்த மாதிரி? இது இப்போ ஒரு 5 வருஷமா எனக்கு தெரியும். ஆனா அதுக்கப்புறம் தான் நான் வந்து குடும்ப வாழ்க்கைலாம் நான் பண்ணல. ம். 65 வயசு எனக்கு இருக்கும்போது அது தெரிஞ்சுச்சு. என் கூட யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு. அப்பதான் தண்ணி வைக்க ஆரம்பிச்சேன். ம். தண்ணி குடிக்க ஆரம்பிச்சாங்க. ம். அப்போ தண்ணி வந்து ஏன்னா சில்வர் பாத்திரத்துல வச்சா தண்ணி குறையாதுல்ல. ம். சில்வர் பாத்திரத்துல வைக்கிறேன் அது குறையுது. டெய்லி குறையும். ம். அப்போ யாரோ சாப்பிடுறாங்க அப்படின்னு நினைச்சேன். நான் 2 முன்னாடி அவங்கள்ட்ட பேச கேட்டப்ப அவங்க சொல்லும். அதாவது இப்போ ஒண்ணும் இல்ல எனக்கு எதனா நீங்க ஏதோ கேட்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன். ம். எனக்கு தெரியலன்னா நான் அப்படியே யோசனை பண்ணிட்டு அது அது வந்து எனக்கு புரியும். இதுக்கு இது சொன்னா நல்லாயிருக்கும். இது செஞ்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு புரியும். எழுதுவேன். சில வாட்டி சவுண்டு மாரி கேட்கும். ம். அத வச்சு எழுதுவேன். நோட்டு ஃபுல்லா நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 நோட்டுக்கு மேல எழுதி வச்சிருக்கேன். அப்பா! எல்லாமே மருத்துவம் சம்மந்தப்பட்டது தான். ஓகே. மருத்துவம் எந்த சாமி எப்படி கும்பிடணும், என்ன எல்லாமே எழுதி வச்சிருக்கேன். இதெல்லாம் சொல்றதுக்கு டைம் வரும் இல்லையா? அதுக்கு தான் நான் வயசு ஜாஸ்தி கேட்குறேன். ஓகே. சோ உங்களுடைய அ அதாவது உங்களுடைய கோல் இருக்கு இல்லையா? இத்தன வருஷம் நான் வந்து வாழணும் அப்டின்னா, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்றத நீங்க வந்து அகைன் அண்ட் அகைன் சொல்லிட்டே இருக்கீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நைஸ், நான் நைஸ். வாழ்வேன்னா, எதுக்கு வாழ்வேன்னு யாரும் கேட்கல. ஓகே, நீங்க தான் கேட்டீங்க ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. 200 வயசும் வாழ்ந்து என்ன பண்ண போறீங்க? ஆமா சார். இப்ப இருக்கிறவங்கலாம் ரொம்ப இப்படிதான் இருக்கோம். எதுக்குடா இத்தன வருஷம் இருக்கணும்? வந்தோமா, ஏன்னா இருந்தோமா, நம்ம சொந்த போனோமா. பந்தம் செத்துருக்கோம். நண்பர்கள் செத்துருப்பாங்க. எல்லாமே செத்துருப்பாங்க. ம். பழைய சிநேகிதர்லாம் இறந்துருப்பாங்க. கூட எங்க யூனியன்ல ஓட்டு போட போறேன். எல்லாம் வயசா வந்து நிக்கிறாங்க. என்கிட்ட வேலை செஞ்சவங்கலாம் வயசா நிக்கிறாங்க. ம். முடி கொட்டி போய், பல்லு கொட்டி போய் நிக்கிறாங்க. நான் அப்படியே இருக்கேன். என்ன அப்படியே இருக்கிறான்னு கேட்கறாங்க. அதுக்கு காரணம் அந்த மூலிகை தான். ஓகே. சோ இப்ப சித்தர்கள் உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு மூலியமா அத வந்து அ உணர வைக்கிறாங்க. நீங்க அத வந்து அந்த உணர்வ நீங்க வந்து எழுத்து மூலியமா குடுத்து, அத இப்படி ஒரு பொடி வடிவமா நீங்க கொண்டு வரீங்க. கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியத்தையும் தாண்டி ஒரு மாரி திகிலாவும் இருக்கு அப்படின்னு தான் ஒண்ணும் சொல்லணும். இல்லங்க.